ஒரு லைட்டா ஆடிட்டு இருந்த பல்லுக்கு ஆப்போசிட்ல இம்ப்ளான்ட் பல்லு கொடுத்தோன்னே அந்த பல்லு டேமேஜ் ஆகுமா? கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு கீழ் தாடையில எல்லா பல்லும் ஆடிட்டு இருந்துச்சு. ஆனா மினிமலா அவர் கம்ஃபர்டபுளா இருந்தாரு. மேல் தாடையில அவருக்கு பல்லு எதுவுமே கிடையாது. சோ நான் ட்ரீட்மெண்ட் பிளான் மேல கீழே ரெண்டுமே ஃபுல் மவுத் இம்ப்ளான்ஸ் பண்றதா சஜஸ்ட் பண்ணிருந்தேன். பட் அவர் எனக்கு மேல மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா கேட்டு மேல மட்டும் பல்ல கட்டிக்கிட்டாரு. கீழ் தாடையில ஆடிட்டு இருந்த பல்லு அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா மேல பல்லு கொடுத்த உடனே அந்த ஃபோர்ஸஸ் அவர் கடிக்கிற ஃபோர்ஸ்ல கீழ் தாடையில இருந்த பல்லு சீக்கிரமே டேமேஜ் ஆகி விழுந்துச்சு. கீழையும் எல்லா பல்லையும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ரெண்டாவது தடவையா கீழே நம்ம ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் பண்ற மாதிரி ஆயிடும். இதை அவர் முதலே அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதனாலதான் நான் 5 இயர் ரூல் சொல்லுவேன். ஒரு பல்லு 5 வருஷத்துக்கு மேல யூஸ் ஆகாது அப்படின்னா அதை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பண்றதே ஆல்வேஸ் சஜஸ்டட். இதுக்கு பர்டிகுலர் ரீசன் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போசிங்கா ஒரு இம்ப்ளான்ட் டீத் வர்றப்ப ஆடிட்டு இருக்கிற ஒரு ஆள் கூடிய விரைவில் கம்ப்ளீட்டா ஆடி விழுற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அந்த முதல் பிளானிங்லேயே கரெக்டா அந்த பேஷண்ட் அலோவ் பண்ணியிருந்தாருன்னா இந்த 2 தடவை அவர் சர்ஜரி பண்றதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பல்ல ஆடிட்டு இருக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ்.